அமெரிக்காட்ட ஒரு கேடுகெட்ட கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன அப்புட்ன்னா, பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும்போதே, பல புது புது கண்டிஷன்கள உருவாக்கி விட்டுருவாய்ங்க. இன்னும் சொல்லப்போனா, பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கே பல புது புது கண்டிஷன்கள உருவாக்கி விட்டுருவாய்ங்க. "என்னடா இது? இது சப்ஜெக்ட்டே இல்லையேடா!" அப்புட்ன்னா, "இந்த சப்ஜெக்ட்ட தொடாம இருக்கணும் அப்புட்ன்னா, இப்ப பேச்சுவார்த்தை நடந்தே தீரணும்" அப்படிம்பாய்ங்க. சரி பரவால்ல வந்து தொல அப்படின்னு உட்கார்ந்து பேசுனோம்னா, அங்க புது புது கண்டிஷன் வரும். எந்த ஒரு புது சப்ஜெக்ட் வராதுன்னு நெனச்சோமோ, அதெல்லாம் அங்க வரும். இந்த வேலைய அமெரிக்கா பல நாடுகள்ட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணும். சில நாடுகள்ட்ட பேக் ஃபயர் ஆகும். உதாரணத்துக்கு இந்தியாவ பொறுத்தவரை, "நீ தெளிவா அந்த மினிட்ஸ் எழுதி குடு. அத மட்டும் தான் பேசுவோம்னு கையெழுத்த போட்டு வை. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள என்டர் ஆவோம்." அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு ஸ்டைல்ல டீல் பண்ணோம். அதுதான் வர்த்தக ஒப்பந்தம். இப்ப ஈரான் எப்படி டீல் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஈரான பொறுத்தவரை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே, ட்ரம்ப் அப்படி வெடிக்கிற போட் ஸ்பீடு போட்டு வெடிக்கிற மாரி மேல அமெரிக்க ஆளில்லா விமானம் கெத்தா சுத்தி வர மாரியும் போடுவாரு. "எதுக்குய்யா?" அப்படின்னு கேட்டோம்னா, "பிரஷர் பண்றோம்" அப்படிம்பாரு. அது ஓகே தான். பிரஷர் பண்றதெல்லாம் நியாயம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இன்னும் சொல்லப்போனா வெற்றியான ஒரு ஃபார்முலா தான். 95% வெற்றி பெற ஃபார்முலா தான். 5% வெற்றி இல்லாம இருந்துச்சுல்ல, அந்த லிஸ்ட்ல தான் ஈரான் இருக்கான். காரணம் என்ன அப்டின்னா, ஈரான் இங்க பாரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லோக்கலுக்காக பண்றது. லோக்கல் அரசியல் மைலேஜ் அத விட்டுருங்க. நம்ம பேசுறது தான் ஃபைனல் அப்படின்னு சொன்னார்கள். யாரு? அமெரிக்க தரப்புல இருந்து. ஆனா ஈரான பொறுத்தவரையும் அத நம்பவே இல்ல. "டேய் போங்கடா, நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. அங்க ஆனா எங்க ஆட்கள போட்டு தள்றதுக்கு ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு விட்டுருவீங்க." அப்படிங்கிறனால இத பெருசா எடுத்துக்கல. இவர்கள் குடுத்த வாக்குறுதிய அவனுங்க பெருசா எடுத்துக்கல ஈரான் சைடு. எடுத்துக்காம ஈரான் பண்ண வேலை என்ன அப்புட்ன்னா, மீண்டும் கண்ணி வெடிகள வைக்கிறது. இந்த இடம் தான் ட்ரிகர் ஆயிப்போச்சு. இது வழக்கமா அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த தடவ ட்ரம்ப் செய்யும்போது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவர்கள் அடுத்த ஸ்டெப்ப நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார்கள். எது? "நீ போஸ்ட் போட்டுக்க ராஜா. நீ ஒரு பிரஷர கிரியேட் பண்றதுக்கு பண்ற. நாங்களும் இந்த பக்கம் களத்திலேயே பிரஷர கிரியேட் பண்றோம். எங்கூட்டு பகுதி நாங்க கண்ணி வெடி வைக்கிறோம். இப்ப என்ன கெட்டு போச்சு?" அப்படின்னு சொல்லி அவர்கள் தன் பங்குக்கு இறங்கிட்டார்கள். இத ட்ரம்ப் எதிர்பார்க்கல. அதே சமயம் இத விட்டுட்டும் வேடிக்கை பார்க்க முடியாது. அப்புறம் உலகத்துல எல்லா பயலுங்களும் இப்படியே செய்ய ஆரம்பிச்சுருவாய்ங்க அப்படிங்கிறதுக்காக தான், பெரிய அளவுல அடிங்க அப்படின்னு சொன்னது. ஸ்பீட் போட் தாக்கப்பட்டுச்சு. பதிலுக்கு ஸ்பீட் போட் தாக்கப்படும்னு ஊருக்கே தெரியும். ஈரானுக்கு தெரியாதா? அவர்களும் மிசைல வச்சு இந்த பக்கமும் தட்டி விட்டார்கள். இப்படி கடுமையான சேதாரம் 2 பக்கமும் வந்துருச்சு. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்தான். ட்ரம்ப் என்ன பண்றது? யோவ்! அவரே ஹாஸ்பிட்டல் செக்கப்ன்னு சுத்திக்கிட்டு இருக்காருய்யா! அவரு ஃபிட்டா இருக்காருன்னு சொல்லி வெள்ளை மாளிகைக்கே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல எங்காவது திரியிறாரு. தெரியுமா உனக்கு? அப்படின்ட்டாய்ங்க. பரவால்ல உங்க ஆளு அதெல்லாம் சமாளிக்க மாட்டாரா என்ன? எதெதையோ சமாளிக்கிறாரு. எம்புட்டு பெரிய ஃபைல பூதம் மாரி கிளப்பி விட்டாலும், பொசுக்குன்னு அந்த ஃபைல தூக்கி டேபிளுக்கு அடியில ஒளிச்சு வச்சுர்றாரு. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் ஒரு பஞ்சாயத்தாயா? அப்படின்னு கேட்டோம்னா உண்மதான். அதே சமயம் அதுக்குன்னு ஒரு 3, 4 நாளாச்சும் செலவு பண்ண வேணாமா? அந்த தலைவர் பிஸியா இருக்காருன்ட்டாய்ங்க. அப்ப ஈரான் தாக்குதல் கட்டாயம் வெற்றிகரமா தொடங்கும் அப்படின்னு தான் சொல்றார்கள். காரணம் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில ஒண்ணும் முன்னேற்றம் கிடையாது. அதாவது அமெரிக்கா நினைக்கிறது நடக்காது. யுரேனியத்த தட்டி தூக்கணும். அட்லீஸ்ட் அதையாச்சும் குடுங்கடா. முஸ்தபா கமேனி இருக்கட்டும், அவரோட பையன் இருக்கட்டும், அவரோட பேரன் இருக்கட்டும். அந்த பஞ்சாயத்த நாங்க அப்புறமா பார்த்துக்கிறோம். யுரேனியத்த மட்டும் குடுத்துருங்க அப்படிங்கிறார்கள். அவர்கள் யுரேனியத்த குடுக்கறதெல்லாம் தனியா விவாதிப்போம். முதல்ல சொத்துக்கள விடுவி, அதே மாரி தடைகள நீக்கு. யுரேனியம் பத்தி உட்கார்ந்து பேசுவோம். அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது, தாக்குதல் நடத்த மாட்டேன் அப்படின்னு சேர்த்து கையெழுத்து போட்டு போ அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறார்கள். இந்த இடம் தான் அப்படியே சிக்கிக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ஒரே கையெழுத்து, ஒரே வெற்றி. எல்லாத்தையும் குடுத்துரு, தடைகளை நீக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருக்கார்கள். ஆனா பிடிச்சு வச்ச சொத்துக்கள் பாதி தான் உனக்கு. மீதி வந்து நீ பண்ண சேதாரத்துக்கு UAEக்குலாம் நான் தரப்போறேன்ட்டாய்ங்க. இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல. ரஷ்யா விவகாரத்துல செஞ்ச அதே ஃபார்முலாவ தான் தூக்கி வைக்கிறார்கள். அங்க முடிஞ்சா, இப்படி ஒரு ஃபார்முலாவ தூக்கி வச்சோமே, அந்த இடம் சக்சஸா முடிஞ்சான்னு யோசிக்க மாட்டேங்கிறாய்ங்க. அது இன்னமும் ட்ராஜடில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது மட்டும் எப்படி சக்சஸ் ஆகும்? இதுவும் வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா தலைவனுக்கு இப்ப ஏகப்பட்ட சிக்கல்கள். காரணம் என்ன அப்டின்னா, ரொம்ப பிஸியா கியூபாவ நோக்கி போறேன் அப்படின்னு சொன்னாரு. நடுவுல சீனாவ போய் ஆஃப் பண்றேன் அப்படின்னாரு. கியூபாவ நோக்கி போறதுக்குள்ள அவரோட ஹெல்த் பஞ்சாயத்து உள்ளூர்ல வெடிக்குது. நல்லா தான் இருக்காரு மனுஷன். ஆனா நீங்க ஃபிட் இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல கத்துறாய்ங்க. சீனாவ நோக்கி போயிட்டு அசிங்கப்பட்டு வந்து நின்னுட்டாரு.
இப்ப சீனாவுக்கு எப்புட்றா ஆப்பு வைக்கிறது அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சீனாவுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னா, அவனோட இதயம் அப்படிங்கிறது இப்ப ரேர் எர்த் மினரல்ல தான் இருக்கு. அது சம்பந்தமா ஏகப்பட்ட கூட்டங்கள் போடுது அமெரிக்கா. கூட்டணிகளும் போடுறார்கள். அதுல நம்மளும் இருக்கோம். இந்த கூட்டணி சீனாவுக்கு எதிரான இந்த ரேர் எர்த் மினரல் கூட்டணியில நம்மளும் இருக்கோம். நீ அன்னைக்கு 4 விஷயம் தானே கேட்ட, அண்ணே உனக்கு 5 விஷயம் தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா கூட்டணியிலயும் பேசுறார்கள். நம்ம கூடயும் பேசுறார்கள். நம்ம பயலுக எப்படி அப்புட்ன்னா, "நீ 5 விஷயம் தர ரைட்டு. நான் ஒரு 5 விஷயம் வெளில போய் சாதிப்பேன். அப்ப நீ கண்ண மூடிக்க ப்ளீஸ்" அப்படின்ட்டோம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள ஒரு சேர கவனிக்கிறாரு. இப்படி கவனிக்கும்போது, ஈரான் விவகாரம் அப்படிங்கிறது அவர் மனசுல இருக்கிறது தாக்குதல் திட்டம். ஆனா ஜெயிக்கணும். அத பத்தி யோசிக்கவே அவருக்கு நேரம் இல்ல. அந்த லெவலுக்கு சூழ்நிலைகள் மாறிப் போச்சு. ஆனா இந்த இடத்துல நம்ம ட்ரம்ப மனசுல வச்சுக்கணும். அண்ணன் ட்ரம்ப பொறுத்தவரையும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடியவர். டக்கு டக்குன்னு முடிவ மாத்தக்கூடியவர். அதனால இந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இப்ப என்ன? நான் நல்லா இருக்கேன். நீ ஏத்துக்க ஏத்துக்காம போ. போயா அப்படின்னு சொல்லி தூக்கி வீசக்கூடிய ஆள். அதே மாரி சீன விவகாரம் அப்படிங்கிறது அதிபர் ஷி ஜின்பிங் நல்ல மனுஷன் அப்படின்னு காலையில சொல்லிட்டு, மத்தியானம் அவன ஒரு படுபாவி பயல இந்த உலகம் இதுவரையும் பார்த்ததில்லப்பா! அப்படின்னு கூட சொல்ட்டு போவார். என்ன வேணாலும் டோன் எடுப்பார். அதனால சட்டு சட்டுன்னு முடிவுகள மாத்தி, மீண்டும் ஈரான் டேபிளுக்கு வந்து தான் தீரணும். ஏன்? ஏன்னா அந்த பகுதி எனர்ஜி டிவிஷன். அதனால உக்ரைன் மாரி இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருக்க முடியாது. யாராலயும் முடியாது. இந்த டிவிஷன் பஞ்சாயத்துகள ஓரளவு சீக்கிரம் தீர்க்க தான் பார்க்கணும். அப்படி தீர்க்கறக்கு அமெரிக்கா கையில இருக்கக்கூடிய ஒரே கார்டு விட்டு குடுத்து போணும். இறங்கி மல்லு கட்டணும். இறங்கி மல்லு கட்டி என்ன லட்சணமாச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்னமும் களத்துல ஆக்ரோஷமா இறங்குறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப், அப்படியே காத்துக்கிட்டு இல்லாம உத்தரவையும் குடுத்தா, நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். இல்ல சரண்டர் ஆனாலும் நம்ம வழக்கம் போல இங்க விரிவா பார்ப்போம்.